ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுட சுட போண்டா ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஈவினிங் ஆனாலே நல்லா சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆகும். அதுவும் கண்டிப்பாக போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தான் எல்லாருக்குமே தோணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் முதல்ல வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் நீளமாகவும் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். நான் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூட கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப்பில் நான் எடுத்துருக்கிற மாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம் இருக்குது. நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி 120 கிராம் அளவுக்கு நான் வந்து மாவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு முறை மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலை மாவை பயன்படுத்தி கார ரெசிபி நம்ம எது செஞ்சாலும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக கொஞ்சம் வரும், போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வெங்காயத்தோடு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்குங்கிறதுனால மாவை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிரும். அதே சமயம் ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிங்கனாலும் போண்டா வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு போண்டா செய்யும் போது சாஃப்டாக நமக்கு போண்டா வந்து கிடைக்கும். அதே மாதிரி வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். போண்டா வந்து மாவு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே வெங்காயம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போண்டா சாப்பிட. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம மாவு கலந்துருக்கிறது. மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம போண்டா செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ சூடான எண்ணெயை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மாவோட சேர்த்துக்க போகிறேன். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு. அதனால் சூடு பண்ண எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்துடுறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். எண்ணெய் இப்போ வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக தான் பண்ணியிருக்கேன். அதனால் போண்டா வந்து ஷேப்பாக வருமானு சொல்ல முடியாது. ஆனால் சாப்பிட வந்து நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்கும். மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். போண்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வெங்காயம் 1 கப் கடலை மாவு வச்சு நம்ம எவ்வளோ போண்டா வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா ஈவினிங் டைமில் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் போண்டா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மாவு கெட்டியாக நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் இலக்கமாகவே பண்ணியிருக்கேன். அதனால் போண்டா வந்து ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே மொறுமொறுப்பாக, உள்ளே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். வெங்காயம் நிறையா போட்டிருக்கிறதுனால இந்த போண்டாவே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடலை மாவை ரொம்ப அதிகமாக போட்டு செய்யும்பொழுது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா 2 போண்டாக்கு மேலே நம்மளால் சாப்பிடவே முடியாது, அடைக்கும் மாவு. அது இந்த மாதிரி நீங்கள்
வெங்காயம் நிறையா சேர்த்துட்டு கடலை மாவை கொஞ்சமாக சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.